வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் கொடுக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் ஒரு பெரும் சிக்கல் இருந்தது. அதாவது 1 அல்ல 2 அல்ல 4 5 பன்னீர்செல்வம் இருந்தார்கள். அவரையெல்லாம் தாண்டி வாக்குகளை பெற்று இப்போ ஒரு பெரும் வாரியாக இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஒரு போராட்டம் என்பது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு முயற்சியாளன், அதன் பிறகு கடினமாக உழைப்பு எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல்களும் இன்னல்களும் இருக்கும். ஏன்னா வெற்றி யார் கையில் ஈஸியாக போயிடாதுங்க. அது நிறைய விதமான சிக்கல்களும் நிறைய விதமான பார்த்திங்கன்னா பாதைகள் பார்த்திங்கன்னா கடற்று முரடாக கடினமாக இருந்த பிறகு தான் வெற்றி வரும். அதே போல் தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொண்டிருக்கிறது என்று ஒரு பக்கம் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்க, எடப்பாடி தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, நீங்கள் பார்த்திங்கன்னா மீண்டும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, மீண்டும் கட்சியில் வந்தால் நாங்கள் இணைக்க கூட மாட்டோம், அப்படி இப்படி என்று பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அவர்களுடைய தரப்பினர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சசிகலா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு திருந்துபவர்கள் திருந்துவார்கள் என்று எடப்பாடியை தாக்கி பேசியிருக்காங்க. கண்டிப்பாக சசிகலா அவர்கள் சொல்கிறது கரெக்ட் தாங்க. ஓகேங்களா, 2-3 தேர்தல் வந்துச்சு. எல்லா தேர்தலும் அதிமுக என்ற கட்சியை காணாமல் போய் ரொம்ப பின்னாடி போயிடுச்சுங்க. ஓகேங்களா, மொத்தம் பின்தங்கி விட்டது. அதன் பிறகு மீண்டும் இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் என்னவான நிலைமையில் அதிமுக தள்ளப்படுகிறதோ அதை பார்த்து பட்டு தேறி உணர்வார். அதாவது பார்த்திங்கன்னா அடி உதவுவதை போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் என்று பார்த்திங்கன்னா ஒரு பழமொழியை சொல்வார்கள் நம்மளுடைய மூத்தவர்கள். அதே போன்று பார்த்திங்கன்னா தற்பொழுது நடக்கப் போகிறது அப்படி இப்படின்னு சசிகலாவின் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். இது யாரை குறிப்பிடுமோ அவர் தான் பார்த்திங்கன்னா தலைமையாக இருக்கிறார் அப்படி இப்படின்னு அப்படியே மறைமுகமாகவும் இல்லாமல் நேரடியாக இல்லாமல் பேசிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை பற்றியும் சசிகலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். என்னென்னா, ராமநாதபுரம் தொகுதியை பார்த்திங்கன்னா கைப்பற்றி பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவின் தலைமையை மீட்டெடுக்க உறுதியாக நான் இணைந்து செயல்படுவோம். சசிகலா அவர்கள், டிடிவி, ஓபிஎஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இணைந்து செயல்பட்டு மீண்டும் தலைமைக்குள்ளே செல்லப் போகிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது. ஸோ ஜூன் 4ஆம் தேதி அனைத்திற்கும் ஒரு வெட்ட வெளிச்சத்திற்கு ஒரு பதிலடியாகவே இருக்கும் அப்படின்றதையும் உறுதிப்பட நம்மளுடைய பன்னீர்செல்வம் தரப்பினர்களும் கூறிக்கொண்டிருக்க, பன்னீர்செல்வத்திற்கு ஜூன் 4ஆம் தேதி அதிர்ஷ்டம் அடிக்குமா அடிக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் எழுப்பப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடியது ராமநாதபுரம் தொகுதி. ஏன்னா எடப்பாடியே அங்கே வெற்றி பெறுவாரா அப்படின்றது தெரியல. ஆனால் ஓபிஎஸ் வெற்றி பெற்றால் தலைகீழ் மாற்றம் ஆகிடும். ஓகேங்களா, மொத்தம் டோட்டலாக கொலாப்ஸ்ட் விஷயமே பார்த்திங்கன்னா தீவிரமாகி பாஜக மூலமாக அதிமுகவின் தலைமையை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தூக்கி விடுவார் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் என்றுதான் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்று நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும், புரிய வரும். மேலும் தற்சமயம் வரைக்கும் இந்த ஒரு தேர்தலை நிறைய இடங்களில் புறக்கணித்திருந்தாலும் கூட ராமநாதபுரம் தொகுதியில் யாரும் அப்படி பண்ணல. எல்லாமே கரெக்டாக பார்த்திங்கன்னா வாக்குகளை செலுத்திட்டு பெரும் விதத்தில் வெற்றி வேட்பாளர் யார் என்றது பார்த்திங்கன்னா தீர்மானிச்சிட்ருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கன்னா ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து கொண்டே இருக்கும் என்பதனை தற்பொழுது இந்த ஒரு காணொலி வாயிலாக அதனை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டிருங்கள்.